சரி, சன்செட் டூரை மாறிக்கிட்டேன். சன்ரைஸ்லேருந்து சன்செட் டூர் மாறிக்கிட்டேன். இதில் போகிறோம், டக்டக்கில் போகிறோம். $37 ரொம்ப டூ மச்சாமா கொள்ளடிக்கிறதுல. நம்ம ஊர் கட்டினக்காரன் கோயிலுக்கு வாங்க போகிறதுக்கே நம்ம ஒரு டிக்கெட் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட 3200 கொஞ்சம் லைட்டாக என்ன பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ. ஹிந்து டெம்பிளாக இருக்கலாம் அப்படின்றத ரொம்பவே தயங்கி சொல்கிறாங்க. உள்ளே போய் கேமரா எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் தெரியும் எனக்கு. எவ்வளோ எடுக்க முடியுமோ உள்ள போய் எடுக்கணும். ஓகேங்களா? மொபைலில் கேமரா இல்லை, போய் எடுக்கணும். ராமாயணத்தில் ஒரு அவலோகேடேஸ்வர் டெம்பிளாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 803 AD-லேருந்து 14வது நூற்றாண்டு வரைக்குமே இது வந்து ஒரு ஹிந்து டெம்பிளாக இருந்திருக்கு. யாருமே வந்து குளத்துக்கு நடுவில் ஒரு கோயில் அமைக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க மட்டும்தான் அந்த கோயிலை வந்து அமைப்பாங்க. நம்ம முன்னோர்கள் மட்டும்தான். ஸோ அதை இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. அதே அழிக்காம விட்டாங்க. கொஞ்சம் கூட பிசர் தட்டல. எல்லாமே வந்து அந்த எண்ட்லேருந்து பார்த்தா அந்த எண்டு வரைக்கும் தெரியுது. அப்படியே நேர்கோட்டில் தெரியுது. எப்படி மதுரையில் வந்து 1000 பில்லர்ஸ் இருக்கோ அதே மாதிரி இவங்க இந்த மாதிரி நேர்கோட்டில் கட்டியிருக்கிறது நீங்களே பாருங்கள். எப்படி தெரியும் உங்களுக்கு? நம்ம தமிழர்கள் சூரியவர்மன் 2 பீரியடில் இது கட்டியிருக்காங்க. இன்னைக்கு லெவலில் இது ஒரு புத்திசம் டெம்பிள். முன்னொரு காலத்தில் சூரியவர்மன் காலத்தில் ஹிந்து டெம்பிளை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பிற்காலத்தில் அது புத்திசம் டெம்பிளை மாதிரி இருக்குது. ஒரு டெம்பிளில் புத்தருக்கு தலை ஒன்று இருக்குது. தலை மட்டும் வெட்டி எடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு இங்கே ஒரு ஹிந்து ரூலர் வாழ்ந்தாராம். அவர் தான் இங்கே வந்து தலையை வெட்டி எடுத்தாராம். தெரியல தாஸ், எனக்கு நம்பர் தான் தெரியல. அந்த நம்பர் தான் சூரன்றானுங்க. ஹைட்டு மட்டும் பாருங்க மேலே, அன்இமேஜினபிள். அப்படியே இந்த கோயிலை சுற்றி மேலேருந்து சுற்றிட்டு மேலே வருது மரம் வளருது. இதோட ரூட்ஸ் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. இங்கெல்லாம் கூட பார்க்க முடியுது. குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் மாலூர் சிஸ்டினி. ஒரு சின்ன சம்பவம். சொல்லியிருந்த நேரத்துக்கு காலையில் சன்ரைஸ் டூர் போகிறோன்னு. சன்ரைஸ் டூர் போக முடியல, ஏன்னா நான் தூங்கிட்டேன். உண்மையை நான் சொல்லியிருக்கேன். காலை எந்திரிக்க ட்ரை பண்ணேன், எந்திரிக்க முடியல. அதனால் என்ன பண்ணேன், அதே டூரை சன்ரைஸ் டூராக மாற்றி, சரி சன்செட் டூராக மாறிக்கிட்டேன். சன்ரைஸ்லேருந்து சன்செட் டூர் மாற்றிக்கிட்டேன். இதில் போகிறோம், டக்டக்கில் போகிறோம். ஸோ இன்றைக்கி இவர் தான் வந்து ஃபுல்லாக குட்டி காட்ட போகிறாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, $15 கட்டியிருந்தேன் சன்ரைஸ் டூருக்கு. ஸோ அதே அவங்க மாற்றிக்கிட்டு மக்கள்லாம் ரொம்ப அன்பாக இருக்காங்க. அதே $15 என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா $3 ப்ரைவேட்டாக போகிறதுனால எக்ஸ்ட்ரா $5 கேட்டாங்க. அதை கட்டிட்டிங்கன்னா நீங்கள் வந்து போயிடலாம், சன்செட் டூருக்கு போயிடுவாங்க அப்படின்னாங்க. சரி, எக்ஸ்ட்ரா $5 கட்டி வேறு வெயில் இல்லாமல் போயிடுச்சு. நானே எவ்வளோ ட்ரை பண்ணேன் காலையில் எந்திரிக்கிறதுக்கு, கொஞ்சம் கூட எந்திரிக்க முடியல. சரி, என்ன பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு 3 டெம்பிள் இருக்குங்க. அங்கோர்வாட், பியான் டெம்பிள், டெம்பிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3 டெம்பிள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படின்னா டாக்டாக்லேயே ஃபுல் கம்போடியாவை கம்போடியாவில் இருக்கிற சியாம்பரப்பில் ஃபுல்லாக நம்ம வந்து டாக்டாக்லேயே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க டாக்டாக்கில் வந்து பயணிப்போம். ஒரு அருமையான அனுபவம். நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே இங்கே போகிறாங்க, லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் தான் ஓட்டுறாங்க. அதே மாதிரி கிராப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, செம்ம யூஸ் ஆகுது. நீங்கள் கேஷ் இல்லைனா கூட கிராப்பில் கார்டில் வச்சு பே பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஆப்ஷன்
நிறைய ஹேண்டிகிராஃப்ட் பொருட்கள், நிறைய வந்து ஸ்பாஸு, மசாஜ். பாருங்கள், ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக மசாஜ் தான். $2 $5 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நைட் டைமில் இருந்தால் ஒரே வைப்பாக இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த வைப்லேயே அப்படி நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்களேன், நிறைய போடுவாங்க. நேற்று பார்த்தேன் வாக்கிங் ஸ்ட்ரீட்டு, காலையில் பார்க்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கு பாருங்க. யாருமே இல்லாமல் லைட் அப்படியே காலை கட்டிச்சு பாருங்க. அந்த வைப் தாங்க, வைப் தான் மிக்சிங்காக கட்டி அதிக மார்க் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பன்சிகா பேங்க், சப்போர்டிங் கமர்ஷியல் பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸில் இங்கே இருக்குது. ஆப்வியஸ்லி எனக்கு சண்டே ஆனால் லீவ் தான். ஸோ இங்கேயும் சண்டே தான் லீவ் ஃபாலோ பண்ணுறாங்க ஹாலிடே. கல்ஃப் கண்ட்ரீஸில், முஸ்லீம் கண்ட்ரீஸில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரைடே சாட்டர்டே ஹாலிடே. இங்கெல்லாம் சாட்டர்டே சண்டே தான் ஃப்ரைடே. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 கோயிலை பார்த்துட்டு சன்செட்டையும் இங்கே பார்த்துட்டு இப்போ தான் நம்ம திருப்பி வரப்போம். ஓகேங்களா? இது பாருங்கள், எல்லாம் காலையில் அப்படியே கீழே வெஹிக்கிளில் போயிட்டு பைக்கில் போகிற மாதிரி காரு பைக்கு நம்ம ஊர் இங்கே மாதிரியே பார்த்தீங்கன்னா ரோடுக்கு 2 சைடு பாருங்க. 2 சைடு வந்து கிணறு மாதிரி வெட்டி வச்சு அதை தண்ணி போகுது. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செடி கொடிகள் விவசாயிகளுக்கு பயன்படுத்துறாங்க. அங்கே வந்து ஒரு கிணறு வந்துச்சு டிவிஷனை, அந்த டைமில் 2 சைடு தண்ணி பிடிச்சி ரோடு சென்டரில் இருக்குது 2 சைடு கிணறு அப்படியே பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்காங்க சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்குகிற இடம் நான் சொன்னதில்ல $37 பாருங்க போட்டிருக்கேங்க. ஒன் டே விசிட் $37. ரொம்ப டூ மச்சாமா கொள்ளடிக்கிறதுல. நம்ம ஊர் கட்டினக்காரன் கோயிலுக்கு வாங்க போகிறதுக்கே நம்ம ஒரு டிக்கெட் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட 3200 கொஞ்சம் லைட்டாக என்ன பரவாயில்ல. ஒன் டே டிக்கெட். Where you from? India. Camera. Nè luộc cà phê nè, in bông cà phê. Nhắm bột. Con, thank you. You pay $37. Card. Yeah. $37 too much. $37 too much. Too much? You can visit all the temple, many temple for one day, one ticket. Not only 1 or 2 or 3 temple, many temple. What temple Angkor Wat? What temple? What temple? What Hindu temple, Buddhist temple? I don't know. Anh cái What? Viện sát na đừng cô quá là nữa chị. Anh đặng. Hindu temple, Buddhist temple? Hindu có Made Hindu ấy, có tập trung là Hindu. Cô để sao là biết không không dám. Cái này đấy. Đừng cô quá đừng cái hai cái sát na đừng cô vậy. Cái số Hindu có sai. Cái chữ Hindu là cái Maybe Hindu. Okay. Thank you. அது எவ்வளோ தங்கிங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஹிந்து டெம்பிளாக இருக்கலாம் அப்படின்றத ரொம்பவே தங்கி சொல்கிறாங்க. ஏன் ஹிந்து டெம்பிள் சொல்லிட்டு போகலாங்க, அது ரொம்ப தங்கிடுறாங்க. இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் சொன்னோடனே இது வேற யாராவது சொல்லி புத்திஸ்ட் டெம்பிள் சொல்லி விட்டுருப்பாங்க. இந்தியாவில் சொன்னாங்க கொஞ்சம் தங்கிக்கிறாங்க. $1000 $2 ஒரு டாலர் வந்து $4500 கண்டுபிடிச்சாங்க. அதுதான் $1 $4500. $2 $9,000 பக்கம் வரும். அது வந்து $3 காஃபி எப்படி மேக்ஸ் எல்லாம் செய்யலாம். இப்போ $2.5-3 வரும். சொல்லிட்டு போயிடலாம் ஹிந்து டெம்பிள் அப்படின்னு. அதான் மனசு உறுத்தலாகவே இருக்கு. அதான் கேட்டேன், பர்பஸ்ஃபுல்லாக தான் கேட்டேன் நான். என்ன பண்ணுறது? Okay. You keep, I keep. No, for you. Oh, yeah. Yeah. A little bit of checkpoint here. Checkpoint. Yeah. I see where is it here? Where the one checkpoint? See Uncle what?
I will run to right here. I will touch one. அவங்க இவ்வளோ தயங்கி தயங்கி சொல்கிறது பார்த்தா நம்மளோட பொருட்கள்லாம் எவ்வளோ அழிச்சிருக்காங்கன்றது இவங்களே அழிச்சிருப்பாங்கன்னு தோணுது. பாரு டங்காயிட்டு பண்ணாரு திருட்டு போனதெல்லாம் ரெண்டாவது விஷயம். உள்ளூர் மக்களை வந்து அழிச்சிருப்பாங்க போய் விஷ்ணு சிலைகள்லாம் உள்ள போய் பார்த்து தெரிஞ்சிடும். வெளியில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் டிக்கெட் கையில் வச்சுக்கோங்க, செக் பாயிண்ட்ஸ் வரும் உங்களுக்கு, ஒவ்வொரு செக் பாயிண்ட்ஸாக டிக்கெட் வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் தான் செக் பாயிண்ட்ஸ் உள்ள நீங்கள் அப்படின்னாங்க. என்னன்னா சியாம் ரோட்டில் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ஒரே ஆப்ஷன் டாக்டாக்கில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்போ போய் செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய இப்போ நல்லா சொல்லி தையல் அடிக்குது. அதனால இதை ப்ரைஸ் சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து மே ஜூனில் வந்து மழை செக் பாயிண்ட் வரும். செக் பாயிண்ட் கடந்து நம்ம போய் ஆகணும். உள்ளே போய் இருக்குது, உள்ளே போய் கேமரா எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் தெரியும் எனக்கு. எவ்வளோ எடுக்க முடியுமோ உள்ள போய் எடுக்கணும் நம்ம. ஓகேங்களா? மொபைல் கேமரா போய் எடுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பண்டி கடா என்ற இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் இன்னைக்கு. ஆனால் ஒரு காலத்தில் ராமாயணத்தில் ஒரு அவலோகேடேஸ்வர் டெம்பிளாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 803 AD-லேருந்து 14வது நூற்றாண்டு வரைக்குமே இது வந்து ஒரு ஹிந்து டெம்பிளாக இருந்திருக்கு. 11ஆம் நூற்றாண்டில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே புத்திசம் உள்ள வளர ஆரம்பிச்சு ஒரு காலத்துக்கு ஆஃப்டர் 13-14 செஞ்சுரியிலேருந்தே உங்களுக்கு உள்ள புத்திஸ்டாக மாறிட்டாங்க எல்லாருமே. ஸோ அழிக்கப்பட்டது இது ஒன்று. இது பல விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போயிட்டு பார்த்துவோம் என்ன எதுவுமே. உள்ளே வந்து கேமராவோ ட்ரோனோ எதுவுமே அலோடு கிடையாது. உள்ளே பார்க்க பிரம்மாண்டமாக தான் இருக்குது. என்ன பிரச்சனை, கேமரா எல்லாமே உள்ளே தூக்கி விட்டே சொல்கிறாங்க. ஃபுல்லாக செக்யூரிட்டி காசு ரவுண்ட் சுற்றி நிற்கிறாங்க. எல்லா ஸ்ட்ரக்சருமே இங்கே சூரியவர்மன் குலக்கோத்திர சோழர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கட்டினதான் எல்லாமே. இங்கே இருக்கிற டெம்பிள் எல்லாமே பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சூரியவர்மன் 2 அவர் தான் வந்து இங்கே நம்ம கால் பதிச்சு இந்தியாவில் இருந்து நம்ம ஹிஸ்ட்ரி அவங்க போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதிக்கு மேலே இந்தியா தான். எல்லாமே அங்கேருந்து வந்தவங்க தான். அப்படியே மயன்மார் இந்தியாவிலேருந்து அப்படியே பங்களாதேஷ் மயன்மார் வழியாக உள்ளே வந்து அங்கேருந்து லாவோஸ் கம்போடியா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில சொல்கிறேன். கம்போடியாக்குள்ளே வந்து எல்லாம் வச்சுருக்கான். ஆக்சுவலி இது லேக் இருக்குது, லேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்க. நம்ம ஊரில் எப்படி சவுத் இந்தியாவில் எப்படி இன்னும் ஸ்ட்ரக்சர் கட்டினாங்களோ அதே தான் இங்கேயும் அதே ஸ்ட்ரக்சர் வச்சு தான் இங்கே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க, ஒரு லைனு எல்லாமே இது எல்லாமே சாட்சி. சோழருக்கு வாழ்ந்த இடத்துக்கான சாட்சி. யாருமே வந்து குளத்துக்கு நடுவில் ஒரு கோயில் அமைக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க மட்டும்தான் அந்த கோயிலை வந்து அமைப்பாங்க, நம்ம முன்னோர்கள் மட்டும்தான். ஸோ அதை இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. அதே அழிக்காம விட்டாங்களே. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போது இன்னேற்று கூட கோயிலுக்கு போனோம். அங்கே ஒரு கோயில் அந்த ரிவர் பக்கத்தில், அங்கே எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராமாயணம் தான் எழுதியிருக்கு. ஸோ ராமாயணத்தை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து மேலே வந்திருக்காங்க. மகாபாரதத்தை பேஸ் பண்ணி தான் இங்கெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ ஹிந்துசம் புத்திசம் வந்து ஹிந்துசம் தான் வெளியே வந்திருக்கு. அது கிளியராக பிக்க கட்டாக காட்டுது. பட் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, புத்திசம் வந்து தானாக தோன்றியது, தானாக எல்லாமே கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதனால ஹெசிடேட் டு டாக் அபவுட் ஹிந்துசம். எப்போவுமே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த டெம்பிள். குளம் டெம்பிள் இந்த பக்கம் இருக்குது, குளம் இந்த பக்கம் இருக்குது. பாருங்க, பனைமரம்லாம் அப்படியே வச்சுருக்கா இருக்குது, வளர்ந்துருக்கு. அமேசிங்காக இருக்குது. இந்த கோயிலே உங்களுக்கு பெரும்பாலும் உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்குன்னா இந்த கோயிலுக்குள்ளே போகல. அதில் போய் பார்த்துருவோம். ஓகேங்களா? எனக்கு என்ன டவுட்னா, இப்போ அங்கோராட்டில் இன்னும் எவ்வளோ உண்மைகளை மறைக்கப்பட்டிருக்கு. காலப்போக்கில் என்னென்னலாம் சதிச்சிருப்பாங்க, என்னெல்லாம் போயிருக்கும், அப்படிதான் என் மைண்டு போகுது.
ஆனால் இங்கே இருக்க கற்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் பணிவான கற்கள். யாருக்குமே தெரியாம வீடு எடுத்துட்டு இருக்கேன். இருந்துச்சுன்னா மாட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்படி 803 ADயில் கட்டினது. 803 8th செஞ்சுரியில் 803 ADயில் கட்டின டெம்பிள் இது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து விசிட் பண்ணுறாங்க. பை கேர்ஃபுல் படி, கீழே விட போயிட்டார். அப்போ ஊற்றுக்குங்க, ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த வாசக்காலில் இருந்து இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு வாசக்கால் எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்குது, ஒரே பாத்தில் இருக்குது. செம்மையாக இருக்குது ஆர்கிடெக்சரு. கொஞ்சம் கூட பிசர் தட்டல. எல்லாமே வந்து அந்த எண்ட்லேருந்து பார்த்தா அந்த எண்டு வரைக்கும் தெரியுது. அப்படியே நேர்கோட்டில் தெரியுது. எப்படி மதுரையில் வந்து 1000 பில்லர்ஸ் இருக்கோ அதே மாதிரி இவங்க இந்த மாதிரி நேர்கோட்டில் கட்டியிருக்கிறது நீங்களே பாருங்கள். எப்படி தெரியும் உங்களுக்கு? ஃபுல்லாக அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமாக பிரமிப்பாகவும் கட்டியிருக்காங்க நம்ம தமிழர்கள். சூரியவர்மன் 2 பீரியடில் இது கட்டியிருக்காங்க. இன்னைக்கு லெவலில் இது ஒரு புத்திசம் டெம்பிள். இன்னொரு காலத்தில் சூரியவர்மன் காலத்தில் இந்து டெம்பிள் அதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பிற்காலத்தில் அது புத்திசம் டெம்பிளாக மாறி இருக்குது. நிறையவே சிதலங்கள் அடைஞ்சிருக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி தூண்லாம் நம்ம தான் எழுப்புவோம் தியாகம் பண்ணுறதுக்கு. மண்டபம் எல்லாம் ஒரு காலத்தில் மண்டபமாக இருந்திருக்கு. இது எப்படி கட்டியிருப்பாங்க போகிறாங்க பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி. அது எல்லாமே ரூபிள்ஸு. இந்த டெம்பிளும் கீழே விழுந்த கற்கள் எல்லாமே. ஜஸ்ட் இமேஜின்னா எப்படி இத்தனை கற்கள் இங்கேருந்து எடுத்து எப்படி இருந்தாங்க. இந்த மலைகள் எங்கேருந்து மலைகள்லேருந்து கட் பண்ணி இன்றைக்கி எல்லாமே சதஞ்சு போயிருக்கு. ஒரு காலத்தில் எப்படி பிரம்மாண்டம் இருக்கும். இது நம்மளுக்கு பின்னாடி எப்படியே ஒரு பாதை போகுது. எங்கேயோ போகுது பாதை. இது பெரிய டெம்பிளாக தான் இருக்குது. இது பெருசாக நாங்கூர் ரோட்டில் இன்னொரு பெருசாக இருக்கும். யோசிச்சு பார்க்குறேன் நாங்கள். மைண்ட் ப்ளோயிங். ஆக்சுவலாக அந்த டெம்பிளுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தோம் ஒரு என்ட்ரன்ஸ். வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புத்திசம் டெம்பிள் இருக்குது. இங்கே கடைகள் இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஆனால் போகிற பாதை இங்கேருந்து திரும்பி பாருங்க. எப்படி யோசிச்சு கட்டியிருக்காங்க பாருங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில். சுற்றி அந்த சரௌண்ட் சுற்றி டெம்பிள்ஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டு 2 சைடு நல்லா காடு வளர்ந்துருக்கு. டெம்பிளுக்கு வந்து ஃபென்சிங் போட்டு அதே மாதிரி வளர்த்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அவங்க போயிட்டு இருக்கோம். இங்கே கம்போடியா சிஎம் ரப்பில் எதில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா டக் டக். அதாவது வண்டி 2 வீலர் அட்டாச்சு. அது கூட இங்கே 2 வீலர் அட்டாச் பண்ணிட்டு வந்து செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி வண்டியில் நான் போனதே கிடையாது. இது ஆட்டோவில் போயிருக்கோம் 3 வீலரு. இது 1 2 4 வீலர். பட் ஓப்பன் 4 வீலர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கம்போடியா சிஎம் ரப்பில் கம்போடியாவில் பார்த்தா
பார்க்காதீங்க, டக்கு டக்கு மாசா இருக்கு. டெம்பிள் முடிச்சதுக்கு அப்புறமா இங்க வந்து டாப்பூரம் டெம்பிள். டாப்பூரம் டெம்பிள் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா இந்தியா. இந்தியான்னு கேக்குறீங்களா? இந்தியா தான் இப்போ வந்து தெரியுதா உங்களுக்கு போர்டு, கம்போடியா இந்தியா பார்ட்னர்ஷிப் பண்ணி ஆர்கனைசர் சர்க்கிள் ஆஃப் இந்தியா இந்த டாப்பூரம் டெம்பிளை வந்து மெருக்கேற்றிட்டு இருக்காங்க. அதாவது செதஞ்சிருக்கால அதை திருப்பி கன்சர்வேஷன் பண்ணி திருப்பி எடுக்கிறாங்க. ஸோ அதோட ஃபோட்டோஸ்லாம் இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிஃபோர் கன்சர்வேஷன் இருக்கு பாருங்க. ஆஃப்டர் இதெல்லாம் பிஃபோர் கன்சர்வேஷன், ஆஃப்டர் கன்சர்வேஷன் இருக்கு பாருங்க. இது இது பிஃபோர் கன்சர்வேஷன், ஆஃப்டர் கன்சர்வேஷன். இதே மாதிரி அங்கோர் ரோட் போய் நம்ம ஆளுங்க கற்று எடுத்துருந்தா அந்த காலத்தில் சிலைகளும் இருக்காது இருந்துச்சு. சரி வாங்க இப்போ கோயிலுக்குள்ள போவோம். கோயில் கடவுள் ஏன் செட் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து தண்ணி இருக்கு, அது கடந்து தான் போகணும். ஏன் இந்த மாதிரி தண்ணி போட்டிருக்காங்கன்னா தெரியும், எதிரிங்க நாட்டுக்காரங்க யாரும் கொண்டு உள்ள வந்துடக்கூடாது சொல்லிட்டு ஒரு காலத்துல தண்ணி போட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்ல கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த வாயில மூடி இருக்கு. சாரி நான் தப்பா சொல்லிட்டேன், இந்த வாயில மூடி இருக்கு. அது வாயை கட்டுறது வந்து இந்தியா தான் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இருக்கு சொன்னால செவருக்கு மேல போய் ஒரு வேயை போட்டிருக்காங்க. உள்ள போவோம். ஆக்சுவலி ஏன்னா தண்ணி பார்த்தேன் இந்த மேப்பில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இதை பார்த்தோன்னே டெம்பிள் என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒயாரம் நடக்க விட்டுறானுங்க. வெயில் முடியல. ஒன்று 1 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்கு, அவ்வளோ லென்த்தா இருக்கு. அங்கே போவோம். கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தா கொஞ்சம் கருணை காட்டினா கூட பிரச்சனை இல்லை. அப்படியே டேப்பு திறந்த மாதிரி ஊத்துது நமக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 1986ல கங்கோர் ஆர்டரு டாப்பூரம் டெம்பிள்லாம் வந்து ரிஸ்டோரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா எழுதிருக்கு பாருங்க, 1980ல பிரின்ஸ் நாதர்ன் ஷாக் வந்து உலகத்துக்கு வந்து தன்னோட ரிக்வெஸ்ட்டை விட்டார். அப்போ இந்தியா தான் முதல்ல வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு, ரிஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட்லாம் போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பிஃபோர் ரெஸ்டோரேஷன், அப்புறம் ஆஃப்டர் ரெஸ்டோரேஷன் இந்த பில்லர்ஸ்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே ரெஸ்டோரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இந்தியா வந்து அவ்வளோ உதவி பண்ணியிருக்கு இங்கே கம்போடியாவுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்பூரம் டெம்பிளோட என்ட்ரன்ஸ். நம்ம அதை லாஸ்ட்லேருந்து உள்ள நடந்து வந்தோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. ஒரு மரமே கூட ஒரு 50-60 அடி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ ஹைட்டா இருக்கு மரங்கள்லாம். ஸோ இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கு இருக்கிற கல்ச்சுரல் ஹெரிட்டேஜுக்கு வந்ததுனால இந்தியா வந்து அவ்வளோ உதவி பண்ணியிருக்கு இந்த டாப்பூரம் டெம்பிளில் போய் பார்க்கறதுக்கு. அங்கோர் வாட்டுக்கு போனாலும் தெரியும் உண்மையாக நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாப்பூரம் டெம்பிளுக்குள்ளே போவோம். இது என்ன டெம்பிள் அப்படின்றத கிட்ட விசாரிச்சேன் நான். 4 கடவுள் இருக்கு, புத்தா, விஷ்ணு, சிவன், பிரம்மா, 4 பேருமே இருக்காங்க இங்க. ஓகேங்களா? இது டாப்பூரம் டெம்பிள் கம்போடியாவில் இருக்கிற சியாம் ரப்பில் 4 கடவுள் இங்கே இருக்காங்க. ஸோ சிலைகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி சிலைகள் இங்கே கிடையாது, கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கிற டாப்பூரம் டெம்பிளில் புத்தருக்கு தலை ஒன்று இருக்குது. தலை மட்டும் வெட்டி எடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு இங்கே ஒரு ஹிந்து ரூலர் வாழ்ந்தாராம், அவர் தான் இங்கே வந்து தலையை வெட்டி எடுத்தாராம். எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல உங்களுக்கு, அது அவர் தான் நம்பர் இல்லைன்னு தெரியல. நீங்களே பாருங்கள், தலையை மட்டும் வெட்டி கரெக்டாக எடுத்துருப்பாங்க. என்னத்தை சொல்கிறது, ஏன் வெட்டி எடுத்தாருன்னு கேட்டால் அவருக்கு ஹிந்துவிசமா புத்திசம் பிடிக்காதனால புத்தரோட தலையை எடுத்துட்டாங்களாம். தெரியல தாஸ், எனக்கு நம்பர் தான் தெரியல.
ஆனால் நம்ம தான் சூறுன்றானுங்க. பார்ப்போம். இங்கே இருக்க கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பழமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒன்று எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மலைகளை குறைஞ்சி தான் இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கணும். இங்கே பக்கத்தில் எங்கே மலை இருக்குன்னு கரெக்டாக எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த காலத்தில் கட்டினது இன்றைக்கும் நிற்கிது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 வருஷம் இருக்கும். இதை கட்டி ஒரு 800லேருந்து 1000 வருஷம் இருக்கும். 1000 வருஷம் இருக்கும். 1000 வருஷம் கட்டி அப்படியே நிற்கிதுன்னா சோழர்கள் பண்ண அந்த ஆர்கிடெக்சர் தான் இன்னைக்கு. முக்கியமாக சூரியவர்மன் II அவர் தான் இங்கே சிஎம் இருப்ப வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்பா இங்கே ஒரு மரம் பாருங்க. அந்த கல் இருந்து அப்படி மேலே வருது மரம். அமேசிங். இது வந்து இந்த காலப்போக்கில் வந்து கற்களில் ராக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. இங்கே ஏதோ ஒரு கோயில் வந்துருக்கு. ஆனால் இப்போ எல்லாமே அழிச்சிருக்காங்க. மரத்தோட ஹைட்டு மட்டும் பாருங்க மேலே. அன்இமேஜினபிள். அப்படியே இந்த கோயிலை சுற்றி மேலேருந்து சுற்றிட்டு மேலே வருது மரம் வளருது. இதோட ரூட்ஸ் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. இங்கெல்லாம் கூட பார்க்க முடியுது. இங்கேருந்து பாருங்க மேலே அப்படியே போகுது. இவ்வளோ பெரிய மரமா இப்போதான் நான் பார்க்குறேன். உங்களோட அடையாளங்கள் இருக்கேன் தேடுறேன். கொஞ்சம் கூட எதுவுமே பார்க்க முடியல. சிவன் விஷ்ணு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்க தேடுறேன். எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தென்படலை இது வரைக்கும். ஃபுல்லாக அப்படியே எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு அடையாளம் ஒன்றே ஒன்று அடையாளம். ஏதாவது ஒன்று மட்டும் இருந்தால் போதும். எது கீழே செல்வது பழமே ரூபல்ஸாக தான் இருக்கு. ப்ராப்பர் ஷேப்பில் எதுவுமே கிடையாது இன்னும். இங்கே இருக்க மரங்கள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒன்று 50 அடி 100 அடி வரைக்கும் இருக்கு மரம்.